வெல்கம் டு நிஷா பானு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு வைப்பது எப்படின்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கறியை நல்லா கழுவிக்கலாம். வாங்க நல்லா கழுவிக்கலாம். இப்படி மஞ்சள்லாம் போற தண்ணியும் நல்லா கழுவிக்கணும். பாருங்க நான் கறியை எப்படி கழுவிருக்கணும் அதே மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த கறி அப்படியே இருக்கட்டும். 2 தக்காளி ஒரு பல்லாரி எடுத்துக்கலாம். இதை அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் நல்லா சுடலாம். கடாய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர தண்ணி நல்லா வதக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுத்துட்டா இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இதை நம்ம உள்ள போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம இவ்வளோ தக்காளி எடுத்துருக்கேன். இவ்வளோத்தையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கலாம். பாருங்க வெங்காயமும் தக்காளியும் இப்படி வரணும். பாருங்க இப்படி வரணும். நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல சிக்கன் எடுத்து வச்சுக்கோம். இந்த சிக்கனை அதில் போட்டுக்கலாம். வாங்க இதை நல்லா வதக்கலாம். கழுவி வச்ச சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம வதக்கலாம். இப்படி நல்லா வதக்கணும். செட்டிநாடு கறி குழம்பு பொடி போட்டுக்கலாம். நாங்கள் செட்டிநாடு கறி குழம்பு போடுறோம். நீங்கள் என்ன மசாலா பொடி போடுறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிக்கோங்க. இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இவ்வளோ